வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி பாசி பருப்பை வச்சு அரிசியும் சேர்த்து கிச்சடி செய்ய போகிறோம். மூங் தால் கிச்சடி. குழந்தைங்களுக்கு வந்து பாசிப்பருப்பு ரொம்ப ப்ரோட்டீன்ஸ் சத்து கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கிச்சடிக்கு 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வேகுங்கிறதுக்காக. பாசிப்பருப்பு வந்து 1/2 கப்பு, அதுவும் ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு வந்து 1/4 கப்பு. தாளிக்கிறதுக்கு ஜீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது, 2 வரமிளகாயும், பே லீஃபும் பிரியாணி இலையும், வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், தக்காளி பழம் 1 பழம், கேரட்டு ஒரு சின்ன கேரட்டாக 1 கேரட்டு, 1 உருளைக்கிழங்கு, 1 தக்காளி பழம், பட்டாணி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். உரப்புக்கு நம்ம 2 வரமிளகாய் வேறு போட போகிறோம். நீங்கள் காலிஃப்ளவர் பீன்ஸ் கூட இதில் போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்க அரிசி வந்து பச்சரிசி. நீங்கள் பச்சரிசி இருக்காட்டி புழுங்கல் அரிசி எடுத்திங்கன்னா நல்லா சிறு அரிசியாக எடுத்துக்கோங்க. பெரிய அரிசியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கிச்சடி வந்து கொஞ்சம் கனிவாக, கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப இறுகி போயிருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, உதிரியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இதுக்கு நீங்கள் பாசுமதி அரிசி எடுத்திங்கன்னா அது பிரியாணி டேஸ்ட்டில் போயிடும், நல்லா இருக்காது. அதனால் பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ சிறு அரிசியாக எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். 1 ஸ்பூன்னா இது, 1 டேபிள் ஸ்பூன்னா இது. நிறைய பேருக்கு ஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் வித்தியாசம் தெரியல. இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். நம்ம கடைசியாக கிச்சடி இறக்குன பிறகு வேறு நெய் ஊற்றணும், அதனால் இப்போ ரொம்ப தேவையில்லை. இப்போ தாளிக்கிறதுக்கு ஜீரகம் 1/2 ஸ்பூன், 2 மிளகாய், 1 லீஃப், பெருங்காயம் கொஞ்சம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தக்காளி பழம் நல்லா மசியட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சம், கேரட் உருளைக்கிழங்கு, பட்டாணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. 1 கப் அரிசி, அதுக்கு தேவையான அளவுக்கு. துவரம்பருப்பு, துவரம்பருப்பு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். 1/4 கப்புனா 1 கைப்பிடி கூட வராது, ஊறவும் உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. பாசிப்பருப்பு தான் நம்ம 1/2 கப்பு போட்டிருக்கோம். இப்போ அரிசி வந்து 1 கப் போட்டிருக்கோம். நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 3
3 கப் தண்ணி எடுத்துருக்கேன். நம்ம பருப்பு ஊற வச்ச தண்ணி வேற 1/4 கப் இருக்கும். அது தண்ணியோடு தான் ஊற்றினேன். அது தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றுனீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும், சத்து உங்களுக்கு கிடைக்காது, தண்ணியில் போயிடும் எல்லா சத்தும். அதனால் பருப்பு ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்குங்க. இப்போ நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். பருப்பு ஊற வச்ச கப்பு 1/4 கப்பு, 3/4 கப்பு தண்ணி மொத்தம். கொஞ்சம் கொதி வர ஊட்டி உப்பு போதுமா அப்படின்னு பார்த்துட்டு, உரப்பும் போதுமான்னு பார்த்துட்டு நம்ம வந்து குக்கரை மூடலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை. உரப்பு வந்து மைல்டாக இருக்குது. வெந்த பிறகு அந்த பச்சை மிளகாயெல்லாம் வெந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உரப்பு கூடிரும். அதனால் உரப்பு போதும். அப்படி உரப்பு பத்தலைன்னா நீங்கள் கடைசியாக மறுபடியும் தாளிக்கும் போது ஒரு வரமிளகாயை போட்டுக்கலாம். 3 விசிலுக்கு வைப்போம். இப்போ 3 சவுண்டு வந்துருச்சு. சூடு ஆறின பிறகு வெயிட் எடுங்க. சூப்பராக வெந்துருச்சு. சாதமும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ மேலாக நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு உரப்பு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் சீரகம் கடுகு தாளித்து வரமிளகா ஒன்று போட்டு கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளிச்சுக்கலாம். இதில் உரப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.